அடுத்து இந்தியான்னு சொல்லும்போது ஹாங்காங் சூப்பர் சிக்ஸர்ஸ் நடந்து முடிச்சுங்க. எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபேன் கோட்ல மார்னிங் 5:30 மணிலேருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் மேட்ச் வரிசையா நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான எக்கச்சக்க ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் எங்கெல்லாம் தோக்கடிக்கிறாங்களோ உடனே ஒரு குரூப் வந்துருது ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. அது மேட்ச் பார்க்கறாங்களோ இல்லையோ நியூஸ பார்த்து உடனே வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சது. அது அப்டேட்ன்றத விட நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி தான். பிக் பேஷ்ல இருந்து அஸ்வின் விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் டியூ டு இன்ஜுரி. இதே இந்த சீரிஸ்ல இந்தியா ஸ்குவாட்ல அஸ்வின் பேர் இருந்துச்சு. அதே ரீசன்னால அவர் இந்த ஸ்குவாட்ல ஆடல. அவருக்கு பதிலா ஐ திங்க் பிரியங்க் பன்சல் கேம் இன்டு தி டீம். பட் அவரே ஒரு டொமஸ்டிக் லெஜண்ட் தான் ஃபார் குஜராத். சோ இந்தியா டீம் வந்து எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்ல ரொம்பவே சுமார் தான். டிகே கேப்டன்சி, ஸ்டூவர்ட் பின்னி, ராபின் உத்தப்பா, பிரியங்க் பன்சல், பரத் சிப்லி இதான் வந்து டீம். அபிமன்யு மிதுன் அவர் வந்து ஒரு கர்நாடகா பவுலர் தெரியும்ல, அவர் இருந்தா இதுதான் வந்து டீம். இதை வச்சுட்டு பாகிஸ்தான் டீம் ஜெயிச்சிட்டாங்களா? பாகிஸ்தான் டீம் வந்து ஓரளவுக்கு யங்ஸ்டர்னு வச்சுக்கலாம், யங்ஸ்டர்ஸ் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த நாள் இது ஃபர்ஸ்ட் நாள் நடந்துச்சு. டே 2 குவைத், யுஏஇ, நேபாள் இதான் நம்ம ஆப்பனன்ஸ். இதுல குவைத்தோட ஜெயிச்சுன்னா நம்ம வந்து அடுத்து போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே குவைத் நம்மள செஞ்சு அமிச்சாங்க. அடுத்து யுஏஇ கூட போறோம், யுஏஇ நம்மள செஞ்சு அமிச்சாங்க. அடுத்து நேபாள் கிட்ட போறோம், எப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு. சேச்சா அவங்கள மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், இருந்தாலும் அடிப்பட்டா அப்படின்னு போட்டு அவனுங்களும் அடிச்சு அவனுங்கள்ட்டையும் தோத்து கடைசியில ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாவும் தோத்துட்டு ஆக மொத்தம் நம்ம அந்த சீரீஸ்ல ஜெயிச்ச ஒரே ஒரு மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிட்டோம், இது எங்களுக்கு போறோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனா அந்த சீரிஸ் எல்லாம் பெருசா யாரும் கன்சிடர் பண்றது இல்ல. ஆனா அந்த சீரிஸை வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க ஃபார் தி 6th டைம். அது வேணா அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. சோ 6th டைம் அவங்க ஹாங்காங் சூப்பர் சிக்ஸர்ஸ் ஜெயிக்கிறாங்க. குவைத் இந்த மெயின் டைம் சர்ப்ரைஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. குவைத்தோட மெயின் டீம் தான், அவங்க மெயின் டீம் பிளேஸ்ல இருந்து 5 பேர் 6 பேரை கூட்டு வந்தாங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காவே இல்ல, ஏன்னா நான் குவைத் டீமை ஃபாலோ பண்றேன். நான் எப்படி நேபாளுக்கு எந்த அளவுக்கு ஹைப் பண்ணுவேனோ அந்த மாதிரி எனக்கு குவைத்தும் பிடிக்கும். அந்த வே தே பிளே நல்லா ஆடுவாங்க. சோ ஓவரால் இந்த ஹாங்காங் சூப்பர் சிக்ஸர்ஸ் வந்து நிறைய பேர் ஒருத்தர் ஆக்சுவலி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. ஐ மீன் என்னோட ப்ரொஃபைலுக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. என்ன ப்ரோ இதுல ஃபுல்லா 6-6 போகுது, கிரவுண்ட் குட்டியா இருக்கு அப்படின்னாங்க. அந்த பேர்லயே இருக்கீங்க, டோர்னமெண்ட் பேரே அதான் ஹாங்காங் சூப்பர் சிக்ஸர்ஸ் தான். அவங்களோட மோட்டிவே வந்து எவ்வளவு பேர் 6 அடிக்கிறாங்க அந்த மாதிரி பாக்குற மாதிரி தான். ஜாலியா போச்சு, ஒரு ஃபன்னான ஒரு டோர்னமெண்ட். இது யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. சோ பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அதனால சொல்றேன்னு சொல்லாதீங்க.